செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் நல்ல தாப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட திடீரென்று ஏற்பட்டிருக்கிற இந்த காலநிலை மாற்றத்துக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நல்ல பூமி குளிரும்படியாக நல்ல மழையை ஆசீர்வாதமாய் பொழிந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதில் ஆபத்துகள் சேதங்கள் எதுவும் நேரிடாதபடி மக்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரத்தக்கதான ஒரு மழையாயிருக்க நீர் கிருபைத்தாரும். அது இந்த நாளில நாங்க இந்த மாதிரி ஸ்டடி எடுக்கிறவங்க, இந்த மாதிரி ஜூம்ல ப்ரேயர் பண்றவங்க, இவர்களுக்கு இது தடையாயிருந்து விடாதபடியும் காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. எந்த தடையும் இல்லாதபடி தொடர்ச்சியாய் இந்த நேரத்தை நாங்க உமக்குள்ள அனுசரிக்க எங்களுக்கு கிருபை தாரோம். இந்த வேளையில நாங்க தியானிக்க இருக்கிற அந்த முதலாம் அத்தியாயத்தை, எசாயா புத்தகம் 1ஆம் அத்தியாயத்தை நாங்க முழுவதுமாய் படிக்க எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியா இமை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் கற்றுத்தாரும் சுவாமி. உடைய பாதயத்துல அமர்ந்து நாங்க கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இந்த பெரிய ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இதுல நாங்க பயன்பெற எங்களுக்கு உதவி செய்யும். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் நாங்க அதை பகிர்ந்து கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். எல்லாரையும் ஆசீர்வதியும் தாழ்த்தி கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையில நீர் மகிமைப்படும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம கடந்த வாரத்துல அந்த ஏசாயா தீர்க்கனுடைய பின்னணியை பார்த்தோம். அதற்கு பின்பு அந்த அதிகாரத்துல முதல் அதிகாரத்தை 5 வசனங்களை நாம் தியானித்தோம். முதல் அதிகாரத்துல 5 வசனங்களை நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். இந்த நாளிலும் நாம் அதை தொடருவோம். முதல் 5 வசனங்களில யூதாவினுடைய பாவங்களை குறித்து தேவன் அந்த இடத்துல பேசியதை நாம் பார்த்தோம். கர்த்தர் அந்த 5 வசனங்களில தீர்க்கன் மூலமாக யூதாவினுடைய பாவங்களை குறித்து பேசியதை நாம் பார்க்கிறோம். இப்ப அதை தொடர்ச்சியா நாம் பார்க்கும்போது 5ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல 4ஆம் 5ஆம் வசனத்துல யூதாவின் பாவங்கள் எப்படி இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். யூதாவின் பாவங்கள் உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் சீல் பிடித்ததும் காயமாற்றப்படாமலும் ரணமாகவும் இருந்த ஒரு நிலைமையை நாம் பார்த்தோம். அதாவது அவ்விதமான அசுத்தமான பாவங்கள் நிறைந்த வேதனைக்குள்ளாக்கக்கூடிய ஒரு நிலைமையில அந்த யூதாவின் பாவ நிலைமை இருந்ததாக தீர்க்கன் சொல்வதை பார்க்கலாம். குறிப்பாக இந்த ஏசாயா நமக்கு நன்கு அறிந்திருக்கிறபடி உசியா ராஜா தொடங்கி எசேக்கியா ராஜா வரைக்கும் உள்ள அத்தனை யோதாம், ஆகாஸ் இவர்களுடைய இந்த ராஜாக்களுடைய காலகட்டங்களில் எல்லாம் அவர் தீர்க்கனாய் தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை உரைத்தார். இப்ப ஆகாஸ் காலத்துல நம்ம பார்த்தோமானால் அவர் அவருடைய காலத்துல இந்த யூதா தேசம் வடதேசமாகிய இஸ்ரவேலும் சுற்றியுள்ள சீரியா, ஏதோம், பெலிஸ்தியா, அசீரியர் எல்லாரும் இவர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படி தேவன் அனுமதித்தார். ஏனென்றால் அவர்களுடைய மாரல் டிக்ளைன், அவர்களுடைய ஆவிக்குரிய நிலைமை மிகவும் அவ்வளவு கீழ்த்தரமாய் இருந்தபடினால தேவன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அனுமதித்தார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல, அந்த ராஜா இந்த காலகட்டத்துல தொடர்ந்து he was continually unfaithful to the Lord. வசனம் அப்படிதான் சொல்லுது. தொடர்ச்சியாக தேவனுக்கு உண்மையற்றவனாய், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவனாய் அந்த ராஜாவும் இருந்ததாக பார்க்க. அநேக சமயங்களில நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி, நம்முடைய தேசத்திலும் சரி, சில காரியங்கள் நடைபெறும் போது ஏன் இதை கர்த்தர் அனுமதிக்கிறார், கர்த்தர்
இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறாரா, ஏன் இதை அனுமதிக்கிறார் என்று நாமே கேட்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் வரும். அந்த சூழ்நிலைகளில நாம் இதைதான் நாம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நாட்டினுடைய பாவங்கள், அந்த அக்கிரமங்கள் ஒரு ஒரு இட் ஹஸ் கான் பியாண்ட் த லிமிட் அப்படின்னு இருந்த சூழ்நிலை ஆச்சுன்னா, தேவன் அவர்களை எச்சரிக்கும்படியாக, அவர்களுக்கு தண்டிக்கும்படியாக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை, இப்படிப்பட்ட போர் அல்லது கொள்ளை நோய் அல்லது ஏதோ ஒரு விதத்துல அவர்களை உணர்த்தும்படியாக கர்த்தர் அனுமதிக்கிற சில காரியங்கள் நேரிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சமயத்துல நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், உடனடியாக நம் மனம் திரும்பி கர்த்தரோடு நாம் என்ன செய்யணும், நம்முடைய உறவை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும், சீர்பொருந்திக் கொள்ள வேண்டும். ஆனால் அன்றைக்கு யூதா தேசம் அந்த நிலைமையிலையும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. அவர்கள் இந்த இவ்வளவு கடினமான வேதனைக்குள்ள ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் கூட கர்த்தருக்கு தங்களை கீழ்ப்படுத்துகிறதை காட்டிலும் அந்த பாவ சந்தோஷங்கள் அவர்களை திருப்திப்படுத்தியதாய் நாம் பார்க்கிறோம். அதனாலதான் அந்த வசனம் நம்ம 28ஆம் அதிகாரம் 2 நாளாகவும் 28ஆம் அதிகாரம் 22 சொல்லுது, in this time of distress King Ahaz became increasingly unfaithful to the Lord. Increasingly, அதுக்கு முன்னால 19ஆம் வசனத்துல பார்க்கிறோம், continually unfaithful to the Lord. 22 says increasingly unfaithful to the Lord. That was the condition of Judah. ஒருவேளை இன்னைக்கு யூதா தேசத்தை பற்றி வாசிக்கும் போது நமக்கு அது ஒரு செய்தியாய் ஒரு இதாய் இருந்தாலும், இது இப்ப நமக்கு எச்சரிப்பும் கூட. நாமும் நம்மை அறியாதபடி நாம் ஒருவேளை கர்த்தரிடத்துல திரும்பாதபடிக்கு, கர்த்தரிடத்துல மனம் பொருந்தாதபடிக்கு நாமும் நம்முடைய நிலைமையும் கூட இப்படி கடினப்பட்டு போய் இன்க்ரீசிங்லி அன்ஃபெய்த்ஃபுல் டு த லார்டுங்கிற நிலைமைக்கு போயிட்டோமா யோசித்து பார்க்க வேண்டும். அழகா ஒரு 40 நாள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதிகமாய் நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நேரங்கள், நிறைய தியானிக்கவும், நம்மை தன்னிலை உணரவும், நம்மை சரி செய்து கொள்ளக்கூடிய திருச்சபையாய் கொடுத்திருக்கிற நாட்கள். லெந்து நாட்கள் நமக்கு எல்லா நாளும் ஒரே மாதிரிதான், ஒவ்வொரு நாளும் நமக்கு லெந்து நாள் மாதிரிதான். ஆனாலும் கூட இப்படி ஒரு ஒரு பேனர்ல வந்திருக்கிறதுனால இந்த நாட்களை நாம அதிகமாய் பயன்படுத்தி கொள்ளலாம். நிறைய ஆராதனைகள் இருக்கும், நிறைய விசேஷித்த கூட்டங்கள் இருக்கும், நிறைய செய்திகளை கேட்போம். மற்ற நாட்களை காட்டிலும் அதிகமான செய்திகள் நமக்கு கொடுக்கப்படும். அவையெல்லாம் காதில சும்மா அப்படி செய்தி போல கேட்டுட்டு போகாம நாம அதனால உணர்த்தப்பட்டு நம்முடைய நிலைமையை உணர்ந்து சரி பொருந்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இந்த மாதிரியான ஒரு அட்டாக் ஃப்ரம் ஆல் சைட்ஸ் நம்ம பல சமயங்கள் அப்படி பார்க்கிறோம் இல்லையா, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா பகுதியிலிருந்து அட்டாக் வந்துருச்சு அவங்களுக்கு. 28ஆம் அதிகாரத்தை பார்த்தோம்னா யூதா தேசத்தின் மேல் பகுதியான இஸ்ரேல் தேசத்திலிருந்து அவர்களுடைய சொந்த மக்களிடத்திலிருந்துமே, சொந்த மக்கள், சுற்றி இருக்கிற மக்கள், அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் எல்லாரும் அவர்களை அட்டாக் பண்றத நம்ம பார்ப்போம். இந்த நிலைமையை நம்ம என்ன செய்யணும், சீக்கிரமாய் சரி செய்து கொள்ள வேண்டும். இப்ப 7ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, உங்கள் தேசம் பாழாய் இருக்கிறது, உங்கள் பட்டணங்கள் அக்னியினால் சுட்டெரிக்கப்பட்டது, உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள், இது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பால் தேசம் போல் இருக்கிறது. அந்த நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாருங்க. எல்லாம் எல்லாம் போயிடுச்சு. பட்டணங்கள் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டது. கண்களுக்கு முன்பாக தாங்கள் சம்பாதித்த, தாங்கள் சேர்த்து வைத்திருந்த, தாங்கள் பெரிதாய் நினைத்த அனைத்து காரியங்களும் அழிந்து போயிடுச்சு. இந்த சூழ்நிலையிலையும் ஒரு நம்பிக்கையான
வார்த்தையை தேவன் தந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன என்றால், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சியோன் குமாரத்தி, மீனிங் டு சே எருசலேம், அது எருசலேமை குறிக்கிறது. அந்த சியோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சு போலவும், வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும், முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறார். The remnant, இந்த புக்கினுடைய ஒரு முக்கியமான ஒரு செய்தியே இந்த remnant. God keeps a remnant at all situations, in all situations, in the time of war, in the time of distress, in the time of being taken as captives, there will be a God hides, God keeps a small remnant of people for his glory, and those remnant people are those who fear God. தேவனுக்கு பயந்து வாழ்கிற, தேவனுக்கு உண்மையாய் நீதிமான்களாய் இருக்கிற, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு சின்ன கூட்டத்தை அவர் ஏன்னா சின்ன கூட்டம் தான் இருக்கும். இந்த உலகத்தின் பாவத்தின் நிலைமையில அப்படியா இருக்கக்கூடிய ஃபில்டர் பண்ண கூட்டி பார்த்தா ஒரு சின்ன கூட்டம் தான் இருக்குது. அந்த சின்ன கூட்டத்தை பாதுகாப்பதில் கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த உலக காரியங்களை பார்த்து, சுற்றி நடக்கிற காரியங்களை பார்த்து கர்த்தரை விட்டு தூரமாக போகவோ, கர்த்தரை மறுதலிக்கவோ, இல்ல அந்த காரியங்களை தெரிந்து கொள்ளுகிற மக்களாய்தான் திருச்சபையிலும் சரி, உலகத்திலும் சரி 90% of them will be like this. வரும் நாட்கள் ரொம்ப பயங்கரம். இப்படி எல்லாம் சாய்ஸஸ் இருக்கு நமக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க போகிறோம்? நல்லா தெரியும் அது தப்புன்னு, அது செய்யக்கூடாதுன்னு தெரியும். ஆனா வேற வழி இல்லை. We'll be put into a situation that we have, as if we have no other way. ஆனா இந்த மாதிரி ஒரு சின்ன குடிசைக்குள்ள ஒளிஞ்சு கொள்ளுகிற, ஒரு சின்ன குச்சிக்குள்ள ஒளிந்து கொள்ளுகிற ஒரு சிறு கூட்டமாக கர்த்தர் முன்பாக நாம் இருக்க அவர் நம்மை காண கிருபை செய்வாராக. நாம் அந்த மீந்த இருக்கிற ஒரு கூட்டமாய் இருக்க நாம் எப்பொழுதும் வாஞ்சிக்க வேண்டும். மற்றவர்களை போல நாம் இருக்கிறத, மெஜாரிட்டியா இருக்கிறதுக்கு நம்ம முயற்சிக்க கூடாது. நமக்கு ஒரு மைனாரிட்டியா, நம்ம ஒரு குட்டி கூட்டமா இருந்தா கூட அதுல கர்த்தர் மகிமைப்படுகிற ஒரு பெரிய காரியமாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் அப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்மை பாதுகாக்க உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். இங்க வசனம் பாருங்க, அந்த 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் சொல்லுது, சேனைகளின் கர்த்தர். கர்த்தர் இன்றைக்கு எப்படி இருக்கிறாரா? அன்புள்ள கர்த்தர், கிருபையுள்ள கர்த்தர், மனதுருகிற கர்த்தர். இன்னைக்கு எப்படி இருக்காரு? சேனைகளின் கர்த்தர், லார்ட் ஆஃப் ஹோஸ்ட்ஸ், a war god, a god who would wage war. Not only he would wage war for us, he can even wage war upon us, depending on our quality, depending upon our morality. So இங்க பாக்குறோம், சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் நீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். ஏன்னா பாவ நிலைமை அவங்களுக்கு ஈக்குவலா அவங்களை விட இருந்தது, அவங்களாட்டமே இருந்தது. சோதோம் கொமாரா போல. சோதோம் கொமாராவுக்கு ஏறிட்ட முடிவு நமக்கு தெரியும். வானத்திலிருந்து அக்கினி வந்து அத்தனையும் எரித்து போட்டது. கந்தகமும் அக்கினியும் வந்து அவ்வளவையும் நாசமாக்கிச்சு. அதுல ஒன்று கூட மீதம் இல்லை. அந்த 4 பேர் வெளியே கையை பிடிச்சு இழுத்துட்டு வெளியே வந்துட்டாங்க. அதுல கூட ஒன்று உப்பு தூணாய் மாறிவிட்டது. அப்படி ஒரு நிலைமை. அந்த மாதிரி அழிக்கப்பட்டிருப்பார். அந்த எருசலேமும் அந்த யூதாவும் அப்படி அழிக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் திட்டம் அதுவல்ல, அதல்ல கர்த்தர் திட்டம். அந்த கொஞ்ச கூட்டத்தாருக்காக
அந்த தேசத்தை, அந்த பட்டணத்தை கர்த்தர் காத்து கொண்டார். இப்போ நாம் அப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் தேடும் போது பாருங்க, ஜெபிக்கிறதுக்கோ விண்ணப்பிக்கிறதற்கோ இல்ல மதில்ல ஓட்டையை அடைக்கிறதற்கோ ஒரு பெரிய சேனையை எதிர்பார்க்கிறதே இல்லை. நம்ம அதை ஆதியிலிருந்தே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிதியோனுடைய யுத்தத்தை நாம் அறிவோம். எவ்வளவு பேர் இருந்தாங்க, 30,000 பேருக்கு மேல இருந்தாங்க. எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி 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 300 பேர் போதும். இந்த 300 பேரை கொண்டு எவ்வளவு பெரிய சேனையை தாக்க முடியுமா? கேள்விதான். குவைட் அன்ரீசனபிள். அப்புறம் எடுத்துக்கொண்டுட்டு போன வெப்பன்ஸ் சோ ரிடிகுலஸ். பானை, ஒரு பந்தம், இதை வச்சுட்டு போய் அங்க நம்ம யுத்தம் செய்யணும். பட் காட் வேஜ்ட் வார். சேனைகளின் கர்த்தர், the Lord of hosts, he waged war for us. இந்த பேட்டில் என்னடுது? உங்களது இல்ல. he will wage war for us. It would be so uncommon. அதான், that is the way God works in us and for us. So here again we see, though our sins and our condition is as equal to as Sodom and Gomorrah, we are saved because God showed his mercy to Judah, all for one small group. One small group. So let's remember, let us be in the minority. Let us be in that small group. Let us be that remnant people who are faithful to God. We need not be a big group. We need not be in the majority. ஒருவேளை நம்ம ஆஃபீஸ்ல, நம்மளுடைய ஒர்க் பிளேசஸ்ல, ஒருவேளை நம்முடைய சர்ச்ல நம்ம ஒருவராய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஆனா கர்த்தர் அப்படி நாம் நிற்கும் போது நமக்கு உதவி செய்வார். பல சமயங்களில் குடும்பத்துல கூட நாம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். எல்லாரும் ஒரு வித முடிவுக்கு வந்திருக்கலாம். பட் யூ நோ தட் இட் இஸ் ராங். இட் இஸ் அகெயின்ஸ்ட் த will of God. You must be bold enough to you must be bold enough to stand alone. Yeah. That is what God expects. That is what God expects from us. சரி, 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 12ஆம் வசனம். சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கொமோராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவிக்கும். அங்க இருக்கிற பிரபுக்கள், யூதாவில் இருக்கக்கூடிய லீடர்ஸ்க்கு அவர் ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்றாரு. அடுத்தது அங்க இருக்கிற ஜனங்களுக்கு சொல்றாரு, பப்ளிக்கு சொல்றாரு. ஆனா 2 பேருக்கும் ஒரே செய்தி தான் சொல்றாரு. என்னது? கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். இன்றைக்கும் நமக்கும் அதே வார்த்தை தான். நம்ம இன்னைக்கும் இதுல ரொம்ப உறுதியாய் நிற்க வேண்டும். ஏன்னா அன்றைக்கு யூத ஜனங்கள் எப்படி இருந்தாங்கன்னா, அவர்கள் நினைத்தார்கள் அந்த ரிச்சுவல்ஸ், அவங்க அந்த சாக்ரிஃபைசஸ், ஆஃபரிங்ஸ், இதெல்லாம் நம்ம செஞ்சிட்டோம்னா we are pleasing God அப்படின்னு நினைச்சாங்க. ஈவன் டுடே இந்த சீசன்ல எல்லாம் பாருங்க, there will be people who would I'm not against it. I'm never against that, because that's giving us another opportunity to increase our spiritual exercises. But what God says is, idilella nee enna please pannira mudiyadu when you are far away from me in your heart. That's what he says. 11ஆம் வசனம் பாருங்க. உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா அவங்க டெய்லி they will offer sacrifices. Morning, afternoon, they have different sacrifices and different methods of doing that. அது எல்லாம் கிரமமாய் செய்வார்கள். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொளுத்த மிருகங்களின் இனமும் எனக்கு அரோசிகமாய் இருக்கிறது. ஆமோஸ்ல நம்ம வாசிக்கிறோம். ஆமோஸ் தீர்க்கதரிசி, they were all contemporaries, just a few years, hundreds of years
before and after. But we find even in that book, we find the very same expression. Even in Malkia, the last Malachi, the last book of this Old Testament, in that also we find God always reminding them that I am not interested in your rituals. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? So once again he is talking to those people and associating them with those two cities which even today stands as a warning symbol for us. So அதுதான் அவர் சொல்றாரு, இந்த இவ்வளவு எனக்கு எதிராய் நீங்க காரியங்களை செய்து கொண்டு இருக்கும்போது, எனக்கு கீழ்ப்படுகிறதுக்கு மனதில்லாது இருக்கும்போது, இந்த விதமான உங்களுடைய பலிகளும் இந்த பலியின் திரள்களும் நிறைய இப்படியெல்லாம் நீங்க செய்யறதுனால எனக்கு பிரியமாய் இருக்குமோ அப்படின்னு அவர் கேட்கிறார். இதெல்லாம் எனக்கு அரோசிகமாய் இருக்கும். 13, 14, 15 வாசிக்கிறோம், இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பு, ஓய்வு நாள், சபை கூட்டம், இதையெல்லாம் நான் சகிக்கவே மாட்டேன். இதெல்லாம் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது. அவைகளை சுமந்து இழைத்து போனேன். பிகாஸ் there is no sincere என்ன சொல்றது, love or meaning in that. Just as customary, ஒரு கஸ்டமரி ரெகுலர் ரொட்டீன் அஃபேர். இன்னைக்கு இது ரொம்ப வெரி ப்ராமினன்ட், வெரி ப்ரிடாமினன்ட் ஈவன் இன் அவர் சர்ச்சஸ். அதுல ஒரு உண்மைத்தன்மையே கிடையாது. செய்கிறவர்களும் சரி, அதை ஆசரிக்கிறவர்களும் சரி, அதற்கு வருகிறவர்களும் சரி, யார்கிட்டையுமே உண்மைத்தன்மை இல்லை. உங்க கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். அப்படின்னா என்ன? பரிசேயர் எப்படி ஜெபிப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல சொல்லியிருக்கிறார். மக்கள் ஜனங்கள் பெருங்கூட்டமாய் நிற்கிற மார்க்கெட் பிளேசஸ்ல, மற்ற பொதுவான இடங்களில கைகளை விரித்து எல்லார் முன்பாகவும் சத்தமாய் ஜெபிக்கிறது. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு சில பாஸ்டர்ஸ் உண்டு. இயேசு கிறிஸ்து தான் இந்த முழங்கால்ல நின்று ஜெபிக்கிறவராய் பார்த்தோம். அநேக சமயத்துல இந்த பரிசேயர்கள் எல்லாம் அப்படி ஒரு பக்கம் சாய்ந்து இருப்பார்கள், அல்லது நின்று கை இரண்டையும் வானத்துக்கு நேராய் உயர்த்தி அப்படிதான் ஜெபிக்கிற வழக்கம். அந்த மாதிரி ஜெபிக்கும் போது இவர்கள் ஒரு சத்தத்தை உயர்த்தியும் கூட ஜெபிப்பார்கள். அதான் அவர் சொல்றாரு, நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் ஏதோ உங்களுடைய லாங் பிரேயர் வில் பி ஹர்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் நான் கேட்க மாட்டேன். வெரி ஆஃபன் யூ ஃப்ரீக்வன்சி, உங்க நம்பர் ஆஃப் டைம்ஸ் தட் யூ ப்ரே, ஈவன் தென் ஐ வில் நாட் லிஸ்ட் யூ. ஏன்னா உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கு. அதுல நீங்க எவ்வளவு பேருடைய லைஃப நீங்க ஒப்ரஸ் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பேருடைய லைஃபுக்கு அவங்களுடைய டெத்துக்கு நீங்க காரணமா இருந்திருக்கீங்க, எவ்வளவோ பேருடைய மன வேதனைக்கு நீங்க காரணமா இருந்திருக்கீங்க. How will I answer your prayer அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். Maybe he is talking directly to us. We must realize and we must introspect. கர்த்தர் நம்மகிட்டயே இதை பேசுறாரு. யூதா ஜனங்கள்கிட்ட மாத்திரம் பேசல, நாமளும் அவருடைய சொந்த ஜனங்கள் அல்லவா, நம்மிடத்துல அவர் அதை பேசுறாரு. அதான் அவர் சொல்றாரு, நீங்க செய்கிற எல்லா பலிகள் எல்லாம் எனக்கு அபாமினேஷன், அரோசிகமா இருக்கிறது, அதுல எனக்கு பிரியமில்லை. ஒருவேளை இப்படி எல்லாம் இருந்துட்டா, ஒரு ஃபியூ டாலர்ஸ் ஆஃபரிங்கா போட்டுட்டு ரெகுலரா சர்ச் அட்டெண்டன்ஸ் இருந்துட்டா, people will think, oh, these people are very holy, these people are very good. அதெல்லாம் நம்ம நோக்கம். அது மேபி
அந்த நோக்கம் நிறைவேறும். People might think that you are very perfect, but God knows your heart. No, God knows your heart. அந்த நம்ம கிட்ட அந்த உண்மையான ஒரு மாற்றம், ஒரு தாழ்மை, ஒரு சரண்டர் டு ஹிஸ் வில், அந்த ஒரு ரைட் ஆட்டிடியூடுல நாம கர்த்தரை சேவிக்கும் போது, இதெல்லாம் நம்ம செய்யலைன்னா கூட, இது செய்ய வேண்டாம்னு நான் ஒருபோதும் சொல்லல. ஆனா இதையெல்லாம் செய்யாத போதிலும் கூட, அன்னைக்கு ஆயக்காரன் செவித்தது போல வாசல்ல நின்று, ஐயோ நான் பாவி, தலையை தூக்கி கூட பார்க்க முடியல, என் பாவத்தை எனக்கு மன்னித்தரட்டும். அவ்வளவுதான். வெளியே வரும்போது அவன் நீதிமானா வந்தான். So all these religious ceremonies and service are all becomes meaningless when it is done without sincerity, without a change in the heart. God expects that only. அதான் நான் எப்பவுமே சொல்வேன், actions will not speak. It is your attitude. Your attitude will be weighed more than your actions. When sinners are under the judgments of God, they will more easily be brought fly to their devotions than to forsake their sins and reform their lives. Matthew Henry அவருடைய கமெண்ட்ரியில சொல்லியிருக்காரு, பாவிகள் அவர்களுடைய அந்த டிவோஷனுக்கு இப்ப அதே மாதிரிதான். இப்ப இந்த தபச காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, people will be so devoted, so prayerful, so regular for services. அந்த 3 நாள் அட்டென்ட் பண்ணுவாங்க. தங்களுடைய வீடுகள்லயே நிறைய தியாகங்கள், நிறைய விதவிதமாய் செய்வாங்க. எல்லாம் ரைட்டு, எல்லாம் கரெக்ட் தான். ஆனா உள்ளத்துல அவங்க என்ன பண்ணல, forsaking their sins, reforming their lives, ஒரே ஒரு ஹேபிட்ட கூட அவங்க விட்டுருக்க மாட்டாங்க. சில பேர் விடுவாங்க, அந்த 40 நாளைக்கு மாத்திரம் விடுவாங்க. I will not smoke for this 40 days. When they feel that smoking is bad, smoking is a sin, they will not do it only for 40 days. அதல்ல. That is not the right attitude. Whatever God points to you, இந்த இதை நீ மாத்து, இந்த இதை விட்டுருன்னு சொல்லும்போது, அது எதுவா இருந்தாலும் நீ அந்த டெசிஷன் எடுத்தீங்கன்னா அது லைஃப் லாங் டெசிஷனா இருக்கணும். Our God is an eternal God. He is an eternal God. He thinks everything in eternal perspective, not temporal, not for today, not for some short period. அவர் எதையுமே ஒரு நிச்சயத்துக்கு ஏதுவாக தான் பார்க்கிறார். நம்முடைய உறவுகள், சந்திப்புகள் எல்லாவற்றையுமே அவ்விதமாய் தான் அவர் நோக்குவார். அதுக்காக தான் அவர் சொல்றாரு, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். So what are we supposed to do? சாக்ரிஃபைஸஸும், ரிச்சுவல்ஸும், பெனன்ஸும், அப்ஸ்டினன்ஸும், இது எல்லாத்தையும் காட்டிலும் உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். பாருங்க, தீமை செய்தலே அவர்களுடைய காலையிலிருந்து இரவு வரை இருக்கிற ஒரு வழக்கமாயிடுச்சு. அதை விட்டு ஓயுங்கள்னு கர்த்தர் கேட்கிறார். Give some rest for doing harm to others. See how bad that condition has become. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவியின் வழக்கையும் விசாரிங்க. God is very much concerned about our good acts, our attitude and our good works towards the oppressed, marginalized. God is very particular about it. How do we care about them? What work, what is it that we are doing for them? Are you really interested in helping them? அது அவருக்கு மிக மிக பெரியதாய் காணப்படுது. நாம கொடுக்கிற காணிக்கையை விட, நாம செய்கிற பலிகளை விட, நாம ஆசரிக்கிற நாட்களை விட
மனுஷன் தனக்கென்று சில நாட்களை விசேஷித்துக் கொள்கிறான். மாத பிறப்பு, பர்த்டே, அன்னைக்கெல்லாம் பாருங்க, பர்த்டேஸ்ல எல்லாம் போய் நாம காணிக்கை கொடுப்போம், தனியா ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் ஆல் ஃபார் அஸ். We want blessing, so we do that. But what do we do for others? உங்க பர்த்டே, அதனால போய் யாருக்காவது போய் ஏழை மக்களுக்கு உதவி செய்யறோமா? அன்னைக்கு ஏழை மக்களுக்கு யாருக்காவது சாப்பாடு கொடுக்குறோமா? யாரையாவது நம்ம நினைக்கிறோம், ஒரு நாளை நம்ம விசேஷம்னு நினைக்கிறோம், அன்னைக்கு போய் யாராவது ஒரு ஏழை மக்களுக்கு உதவி செய்யறோமா? அதைத்தான் கர்த்தர் பார்ப்பார். நம்ம முன்னால போய் ஜெபிக்கிறது, ஆசீர்வாதம் வாங்குறது தப்பே கிடையாது. ஆனா நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இது எல்லாமே ஒரு ரிச்சுவல் ஆயிடுச்சு. So we have to be very, very careful about our attitudes. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, let us reason together. You have your own demands and your own debates. Come, let us reason together அப்படிங்கிறார். உன்னோட இது என்னன்னு சொல்லு. வாட் எவர் இஸ் யோர் சைடு, இது யூ டெல் மீ. ஐ வில் ஆல்சோ டெல் அண்ட் வி வில் ஃபினிஷ் த கேஸ் அப்படிங்கிறார். அடுத்த அங்க பாக்குறோம், உங்கள் பாவங்கள். அடுத்த பகுதியில நீ ஒருவேளை இப்படி உன்னோட கேஸ சொல்லி ரீசன் பண்ணும்போது, இஃப் யூ ரியலைஸ் தட் யூ ஹவ் சின்ட், உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தால் உறைந்த மலையை போல் வெண்மையா, அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பற்றி போலாம். When he calls for reasoning itself, he is giving his assurance. He is giving a hope. நீங்க உங்க நிலைமையை குறித்து கவலையே படாதீங்க. வாட் எவர் மே பி, வாங்க, என்னிடத்துல வாங்க. கம் just as you are. Just as you are. அதிகமா இந்த நாட்கள்ல நம்ம பாடுகிற பாடல் நான் பாவிதான். சார்லட் எலியட் அந்த அம்மா பாடின பாடல் நான் இதுக்கு முன்பாகவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவங்க இந்த பாடலை எழுதின சூழ்நிலை, அவங்க சிறந்த பாடகியா இருந்து அவர்கள் புகழின் உச்சத்தில் இருக்கும்போது அவர்கள் பாட்டை கேட்டு ஒரு போதகர் அவரிடத்துல போய், போதகர் அவர் பேர் மாலன், அவர் போய் அவங்கள்ட்ட சொல்றாங்க, நீங்க இவ்வளவு அருமையா பாட்டு பாடுறீங்களே, ஆண்டவருக்காக உங்க பாடல்ல பாடலாம் இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா she was very financially not sound, so she had to help her brother also, for which she was singing and earning money. அந்த டைம்ல இவர் போய் சொல்றார், நீங்க ஆண்டவருக்காக கூட 2 பாட்டு பாடலாம்ல அப்படின்றார். பட் அவங்களுக்கு அது ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு. என்ன காசு கிடைக்கும் ஆண்டவர்கிட்ட பாடுனா, ஆண்டவருக்காக பாடுனா, எனக்கு இப்ப பணம் தானே அவசியம்ட்டு அவங்க she sent him away. But then after a few years she became sick. This words, the word of God, or the word, when a person, when he speaks through the spirit, it will always have a lasting effect. May not sometimes immediate effect இல்லாம இருக்கலாம், ஆனா பின்னால அது நிச்சயமாய் தன்னுடைய காரியத்தை செய்யும். அது போல அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு திரும்ப திரும்ப வரைச்சிக்கிட்டே இருந்துச்சு. So she called him back and asked him, இப்ப நான் என்ன செய்யணும், what should I do to become a Christian, and what should I do to how can I sing for God? ஏன்னா அவங்களுக்கு அந்த அனுபவமே இல்லை இல்லையா? அனுபவம் இருந்தா தானே அதை பற்றி அவங்க பாட, அதை பற்றி தெரிந்து கொள்ள. அதனால அவங்க she was totally away from God and she was in the world, fully worldly perspective. So இவர் சொன்னோன்னா அவர் ஒண்ணுதான் சொன்னார், you just come to God just as you are. இங்கிலீஷ்ல நீங்க அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா just as I am அப்படின்னு தான் இருக்கும். So that is how she came to God and she sang that song, and it is still every communion, most of the churches, they sing this song. And when we sing that song, we are really moved, and when you sing it from your heart, it will be a surrender, it will be a consecration song, because it has got such a depth, so much of meaning in it.
ஸோ அந்த அஷூரன்ஸை இங்க கூப்பிட்டுதான் அவர் கூப்பிடுறாரு. கம் லெட்டஸ் ரீசன் அப்படிங்கிறாரு. நீ பயப்படாத, எல்லாம் மாறிடும். வாட் எவர் மேபி யுவர் சிச்சுவேஷன், ஆல் தோஸ் திங்ஸ் வில் சேஞ்ச். ஆச்சரியமா இருக்குல்ல? இதுதான் உலகத்திலேயே பெரிய அற்புதம், பெரிய அதிசயம். எப்படி முடியும்? அப்படிதான் முடியும். தட் இஸ் காட்ஸ் லவ். ஸோ அவர் முன்னால போய் நாம நின்னா போதும், அவர்கிட்ட நான் செய்ததை அறிக்கை செய்தால் போதும், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய், மறுரூபப்படுத்துகிற தேவனாய், நம்மை முழுமையாய் மாற்றுகிற தேவனாய் மாற்றிவிடும். இப்போ நம்ம இன்னொன்னு பார்க்கிறோம். அதாவது நான் என்ன சொன்னேன்னா, நம்முடைய ஆண்டவர் மற்றவர்களை கவனிப்பதை குறித்து, மற்றவர்களை நேசிப்பதை குறித்து மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஏன்னா அதான் கட்டளை இல்லையா? அவர் தன்னை நேசிக்கிறதுக்கு பற்றி, தன்னிடத்தில் அன்பு கூறுவதை பற்றி ஒரு பிரதான கட்டளையா சொன்னா, அடுத்து ஈக்குவலா 2வது பகுதி இது. அதுக்குதான் நம்ம எச்சரிப்பாய் நிறைய வசனங்களையும் நம்ம பார்க்கிறோம். என்னன்னு, ஒருவன் கர்த்தரை நான் நேசிக்கிறேன், கர்த்தரில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லிட்டு தன்னுடைய சகோதரனை நேசிக்காவிட்டால் அவனை போல பொய்யன் வேற யாரும் இல்லை. கண் முன்னால இருக்கிற சகோதரன் ஒண்ணு நமக்கெல்லாம் எப்படின்னா, நம்ம கூட பிறந்த சகோதரன், நம்முடைய குடும்பத்துல இருக்கிறவங்க, இல்லைன்னா ஒருவேளை விசுவாசி, நம்முடைய சொந்த சபையின் விசுவாசி. அதெல்லாம் அவர் சொல்றது. ஏழை எளிய மக்கள். ஹூஸ் யோர் நேபர்? ஹூ இஸ் மை நேபர்னு கேட்டார் இல்லையா? அவருக்கு தானே அந்த குட் சமாரிட்டன் கதையை சொன்னார். சோ அப்படிப்பட்ட காயப்பட்ட, அடிக்கப்பட்ட, முன்பின் தெரியாத, சம்பந்தம் இல்லாத, உடனே ஆக்சிடென்ட் ஸ்பாட்டுக்கு ஓட சொல்லல, மனதளவுல எத்தனையோ இப்படி வேதனை உள்ள மக்கள் உண்டு. அவர்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை, ஒரு அணைக்கிற ஒரு கரம், ஒரு அன்பான ஸ்மைல், ஈவன் அ ஸ்மைல் வில் டூ அ லாட். முந்தியெல்லாம் ஒரு ரேடியோல ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அதுல பேட் பூன் அப்படின்னு ஒரு லேடி ஃபைனலா 10:30க்கு நியூஸ் முடிச்சிட்டு she will close the program. I will never miss those days when I was a student. அந்த டேஸ்லயே டிரான்சிஸ்டர் வச்சு நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். அப்போ அவங்க முடிக்கும் போது ஒன்னே சொல்லி முடிப்பாங்க. If you see someone without a smile, please lend one of yours. அதை என் வாழ்க்கையில மறக்கவே இல்லை. If you see someone without a smile, please lend one of yours. அது போதும், அதுவே போதும். ஆனா என்ன தெரியுமா, அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு, அதை பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு நான் காலேஜ்ல வேலைக்கு சேர்ந்த நாட்கள்ல போய் ஆஃபீஸ்ல நான் சைன் பண்ணிட்டு அங்க அப்படி வந்தேன்னா, யாரை பார்த்தாலும் நான் ஒரு ஸ்மைல் பண்ணுவேன். அதுல ஒரு சிலரெல்லாம் என் முகத்தை பார்த்து ஒரு கோபமா முறைப்பாங்க பாரு. ஐ டோன்ட் நோ வாட் டு தே ஆர் திங்கிங். மேபி தே மைட் ஹவ் ரஷ்ட். அப்பதான் வேகமா வந்திருப்பாங்க. நான் போய் அப்ப அந்த நேரத்துல ஸ்மைல் பண்ணேன்னா அவங்களுக்கு கோபம் வரும் போல தெரியல. பட் ஐ ஹவ் சீன் மெனி பீப்புள் getting irritated even when I smile like that. But I have never stopped. When you see someone without a smile, please lend one of yours. அது எனக்கு ஒரு வாட்ச் வேர்டு மாதிரி இருந்துச்சு. எஸ், even a smile can change, can bring a lot of comfort to others. A pat, a loving word. இன்னைக்கு படிச்சவங்க, நம்ம நம்ம மாதிரி நம்ம லெவல்ல இருக்கிறவங்களே நிறைய பேருக்கு இது தேவை. இது இல்லாம அமுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, சப்ரஸ் பண்ணப்பட்ட நிறைய பேர் உண்டு. எல்லா லெவல்லையும் உண்டு. தனிமைப்படுத்தப்பட்ட, அது எந்த நல்ல பணக்கார நல்ல வீடுகளா கூட இருக்கலாம். அந்த குடும்பங்கள்லயும் இப்படி தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை அவர்களுக்கு தேவை. So let's do that instead of following customary ceremonies.
Let's start with that. Thinking about others, that itself will help you to find ways to help to others. So that is what God wants in this passage. So that's why he's calling them to reason with them. So நாம கூட அடிக்கடி we have to reason with God. ஆண்டவரே, நான் இதை என்ன செய்யட்டும், எப்படி செய்யட்டும்? ஏன்னா நீங்க தான் எல்லாம் அறிந்தவர். எனக்கு ஒண்ணுமே தெரியல. இந்த டைம்ல நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. இல்ல, நான் what should I do? I'm perplexed. I'm in a crossroad. எதை சூஸ் பண்றதுன்னு தெரியல, எது செய்யறதுன்னு தெரியல. But when you ask God, God will help you. அது உனக்கு சிவேர் என்ற நிலைமையா இருந்தாலும் சரி, அது பாவம்தான் இருக்கணும்னு இல்லை. உன்னுடைய மனநிலைமை அப்படி குழப்பமா இருக்கலாம், கிளாரிட்டி இல்லாம இருக்கலாம், குழம்பி போன குட்டை மாதிரி இருக்கலாம். தெளிவுபடுத்துவார், பஞ்சை போல் வெண்மையாக்குவார். So all that is which is hiding you, all that is masking, all that is covering, he will remove. அப்படி கருப்பு மேகம் அப்படியே போயிடுச்சுல, அந்த மாதிரி போயிடும். எங்களுக்கு கொஞ்ச நேரம் ஜஸ்ட் 10-15 மினிட்ஸ்க்கு முன்னால இடியோட பெரிய மழை பெய்யுது. இப்போ அப்படியே நின்றுச்சு, டோட்டலா நின்றுச்சு. அந்த மேகம் கடந்துருச்சு. all our troubles, all our confusions, all our sinful things will all be cleared. It will all be cleared, blotted out. That is why he is calling us to come and reason with him, because he is the sovereign God. He knows everything, all wisdom, omniscient God. So he knows everything. So come now, let us reason together, says the Lord. Though your sins are like scarlet, they shall be as white as snow. When you come to him in this attitude, அவர் ஒரு பரிசுத்தமுள்ள தேவன். அவரிடத்திலே நாம் போய் இந்த ஒரு அவல நிலைமையோடு நம்ம பக்கத்துல போய் நிற்கும் போது தன் கையை நமக்கு நேராய் நீட்டுகிறார். நம்மோடு கூட இருக்கிறவர். போன வாரத்துல ஞாயிற்றுக்கிழமையில that was the theme, isn't it? Being identified with an outcast. Identifying ourselves with an outcast. Jesus did that. He spoke to the Samaritan woman. He touched the leper. He was with that lady who was condemned by the Pharisees. They were having the stones ready to be thrown on that lady. But he sat along with her. எல்லாம் நின்று கல்ல தூக்கி எறியருக்கு நிற்கும் போது our loving God, the one who wants to identify with the sinner, he did it practically. He is doing it for us daily. Are we aware of it? Are we grateful about it? How far are we trying to do that? How are we imitating Christ? How are we reflecting Christ in our lives? பிரகாசமா வெள்ள உடைய போட்டுட்டா நம்ம அவரை போல் ஆயிர முடியாது. நாம் அவரை போல் வாழ, அவரை போல் அந்த குணங்களை நமக்குள் ஏற்றுக்கொள்ள, நம்மிலிருந்து அந்த குணங்கள் வெளிப்பட, அப்பதான் நாம் அவரை போலாகும், நாம் அவரை காண்பிக்க முடியும். That is what he does. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். See, the healing of the land, the goodness of the land
is in the hands of the people. We should always remember. நாம எடுத்தோன்னே நம்ம எல்லாரும் சொல்றது என்ன? உலகமே கெட்டு போயிடுச்சு, நம்ம தேசமே பாழா போச்சு, ஊரே பயங்கரமா இருக்கு, நாடே பயங்கரமா இருக்கு, பாவம் பெருகிட்டு இருக்கு. ஆல் எவ்ரிதிங் இஸ் பிகாஸ் ஆஃப் அஸ். வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால், ஒருத்தர், ஒரு சின்ன குரூப் தேசத்தின் நன்மையை மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவது. Don't think these words were spoken to those Jewish people, those in those days in Judah. Bible is a book which is relevant to all centuries. நம்மோட நிக்கிறது இல்ல, நமக்கு அப்புறம் generations after it would be relevant to them. AI வரலாம், வேற வேற புது டெக்னாலஜி வரலாம், ரோபோஸ் வரலாம், எல்லாம் வரலாம். This will never change. மலை கீழே விழுந்தாலும் this will never change. This will be true. நிறைவேறும், அப்படியே செய்யும். That is what we find. மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்திற்கு இரையாவது. கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்போம். So everything is in our hands. We can't blame anybody. We can't blame our leaders. We can't blame our rulers. It is all in us. It is our responsibility. உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று. Is with a very burdened heart God is speaking. இந்த பேர்டனை நம்ம இயேசு கிறிஸ்துவிலும் பார்ப்போம். அவர் சிலுவையை தூக்கி கொண்டு நடந்து போகும்போது அந்த பெண்கள் எல்லாம் அழுத போது சொன்னார் அல்லவா, எனக்காக அழாதீர்கள், உங்கள் நகரத்துக்காக, எருசலேமுக்காக அழுங்க. அதேதான் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அது எருசலேமின் சமாதானத்துக்காக நாம ஜெபிக்கணும்னு சொல்லி வரக்கூடிய ஃபியூச்சர் பீப்புளுக்கும் அவர் சொல்லிட்டு போறாரு. ஏன்னா அந்த நகரத்தின் நிலைமை அப்படிப்பட்டது. அதுக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு தெரியும். எல்லா நாட்டை காட்டிலும் they have all power, all blessings, and still all restlessness, no peace, no peace anywhere. அந்த நகரத்துக்கு பேரே சாலேம், ஷாலோம், பீஸ் தான். சத்திய நகரம், உண்மையுள்ள நகரம். அது எப்படி ஆயிற்று? அது நீதியில நிறைந்திருந்தது, அது நியாயத்தால் நிறைந்திருந்தது. இப்பொழுதோ பட் நாவ் அதன் குடிகள் கொலைபாதகர். Because that faithful city of Jerusalem now has become like a prostitute by worshipping other gods. God is always offering a choice to us. வசனம் வாசிக்கும் போதே நமக்குள்ள, அந்த வசனத்தை வாசிக்கிறப்பவே நமக்குள்ள கிரியா நடந்துகிட்டே இருக்கணும். கர்த்தர் நமக்கு ஒரு என்ன செய்யறாரு? ஒரு சாய்ஸ வைக்கிறாரு. இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் ஒண்ணு கேட்கிறாரு, சரண்டர் பண்ண, மனம் பொருந்து, நீ மனம் திரும்பு, நன்மை புசிப்பாய். ஆனா அதுக்கு ரிஃப்யூஸ் பண்ணும்போது ஏன் அவர் அதை அப்படி சொல்றாருன்னா, it is not easy to repent. How it is not easy to forgive others, it is also not easy for us to repent. It is very hard for us. But what God wants is, be willing and obedient. You will be blessed. அந்த ஒரு படி வர்றதுக்கு நமக்கு ரொம்ப கடினமா தான் இருக்கு. வருஷங்கள் தள்ளி போகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக வருஷங்கள் இப்படி இந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு தள்ளி போகிறத நம்ம பார்ப்போம். முடியல. அந்த அளவுக்கு நம்மை அவன் பிடியில் வைத்திருக்கிறான். அப்படி நம்ம விட்டுறக்கூடாது.
உடனுக்குடனே நாம் என்ன செஞ்சிடணும்? மனம் இறுக விடாதபடி நம்மை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். So are we willing to obey, or do we prefer to rebel? Choice is ours. We can eat the good of the land or be devoured by the sword. Come now, let us reason together. That is the call which God gives. அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, உன் வெள்ளி களிம்பாயிற்று, உன் திராட்சரசம் தண்ணீர் கலப்பானது. இது ரெண்டுமே அவங்களுடைய அவங்களுடைய ஐடென்டிட்டி. திராட்சரசம் அது அங்க நிறைய விளையுது. அது அவங்களுடைய சோர்ஸ், அது ரிசோர்ஸ். வெள்ளி, தட் வாஸ் ஆல்சோ தேர் ரிசோர்ஸ். அது என்ன ஆயிடுச்சான்? களிம்பாயிடுச்சான். நம்ம கொலுசு எல்லாம் போடுறவங்களுக்கு தெரியும், இந்த வெள்ளி பாத்திரங்கள்லாம் வச்சிருக்கவங்களுக்கும் தெரியும், எல்லாம் என்ன ஆயிடும்? அப்படியே கருப்பாயிடும். when we expose it to air, it will all become almost, பார்த்தா அது வெள்ளி மாதிரியே இருக்காது, அப்படி டார்க் ஆயிடும். அதே போல திராட்சை ரசத்துல தண்ணீர் கலந்தோம்னா அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்கும்? which means அவங்க லைஃப் எப்படி ஆயிடுச்சுன்னா, it has lost its fruitfulness, it has lost its quality. அவங்க ஸ்டாண்டர்ட்ல இருந்து அவங்க இறங்கிட்டாங்க. உன் பிரபுக்கள் முரடரும் திருடரின் தோழருமாய் இருக்கிறார். அவர்களில் ஒவ்வொருவனும் பரிதானத்தை விரும்பி கைக்கூலியை நாடி திரிகிறான். கரப்ஷன் எவ்ரிவேர். திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விசாரியார்கள், விதவையின் வழக்கு அவர்களிடத்தில் இருக்கிறது. They are not, அதான் ஃபைனலா வாட் he finish, he says people are not bothered about the oppressed, not bothered about the weak, not bothered about the poor, downtrodden. அவங்க எல்லாரும் பெரிய லெவல்ல இருக்காங்க. திருடர்களோடு கைகோத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி? ஈஸி மணி டு கீப் themselves always without working. கொடுத்து கொடுத்து கொடுத்து, இதுக்கு கொடுத்து அதுக்கு கொடுத்து, இப்படி மாத்தி அப்படி மாத்தி, இங்க இருந்து சூட்கேஸ் போய் அங்க இருந்து பெட்டி வந்து என்னென்னமோ நடக்குது. So that is what was the condition of Judah then. I feel it is the same condition today. Even today, it is the same condition. Once which was known for its faithfulness to the Lord has now become like a harlot city, a prostitute city, who have forsaken the covenant with the Lord and committing spiritual adultery and idolatry. So இதான் அவர் சொல்லும்போது அவர் சொல்றாரு, God wants us to keep peace, have integrity, and defend the weak. Have integrity அர்த்தம், இவ்விதமாய் பணம் சம்பாதிக்கிறவர்கள், இவ்விதமாய் மக்களை ஏமாற்றுகிறவர்கள், மக்களை ஒடுக்கிறவர்களோடு நாம் சேராதபடி நம்முடைய தனித்தன்மை என்னானாலும் சரி, நான் இப்படிதான் இருப்பேன், ஏன்னா நான் ஆண்டவருடைய பிள்ளை. I will not do that. I will not join with you. சங்கீதம் 1:1 அதானே சொல்லு. அப்படி நான் இருக்க மாட்டேன், நான் இப்படி இருப்பேன். அவங்க எப்படி இருப்பாங்களா? வேதத்தை இரவும் பகலும் வாசிப்பாங்க, அப்பதான் அப்படி இருக்க முடியும். இல்லைன்னா நம்மால சும்மா நான் சொல்லிட்டு நான் போய் நிக்க முடியவே முடியாது. Defend the weak, keep the peace. இதுல இந்த குணங்கள் நமக்கு இந்த நாட்கள்ல அதிகமாய் பெருக நாம முயற்சிப்போம், நாம் ஜெபிப்போம், கேட்போம். And that should be eternal, always with us. These are all things that God wants us to have.
that will identify us with him. So புல்டீமாங்கிற ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, Lord Jesus made water into wine, the sinners make wine into water. இங்க வாசிச்சோம் இல்லையா, உங்க திராட்சை ரசம் தண்ணீர் கலப்பானது. By their corruption, by their adultery, idolatry, by their spiritual immorality, decline, they have made wine into water. ஆகையால் சேனைகளின் கர்த்தரும் இஸ்ரவேலின் வல்லவருமாகிய ஆண்டவர் சொல்வது, ஓஹோ, நான் என் சத்துருக்களில் கோபமாறி என் பகைஞனுக்கு நீதியை சரி கட்டுவேன். நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவார். சியோ நியாயத்தினாலும் அதை திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள். There he spoke about remnant people. Here நடுவுல he speaks about sanctification, helping them to be clean, and then reasoning with God. Now he talks about restoration. All this is about restoration. Our God is a God who will never leave us to be in that condition, simple condition itself. He is a God who wants you to come back. He will make all possible ways to pull you back. But even then, if you resist, no one can help. But if you let him to do the change, the transformation, if you yield to God, we should not yield to temptation, but we must yield to God. When we yield to God, the Lord of hosts will help us. The mighty one of Israel. அவருடைய நாமம் 2 நாம் அங்க வாசிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர், சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். So yes, his goal is not to destroy, was not to destroy, and is still not to destroy. He says, I will restore. Whatever may be our condition, I will restore. Maybe we are in a financial crisis. Maybe we are in a sickness. We are in deathbed. Maybe we are in some difficult situations. I will restore. I will bring back you to that same condition, because I want to redeem you. I want to restore you. But he always does it with justice and his righteousness. He's a loving God, so he wants to restore us. But his process of this restoration would be on the other aspect of him, that is through his righteousness and through his justice. He will bring us back to the same condition. It may be painful. That process may be painful. We do not know how far we have gone from him. We do not know in what dirty situation we are in. We do not know how deep we are in that miry clay. But God is lending his hand. He will pull you up and then scrub you, wash you, make you white as. That process would be difficult. But when we yield, we will be blessed. Let us be in that yielding group. Let us be in that group wherein we will surrender ourselves. All the entire body, all the portals of our body, all the faculties of our body. Let us surrender. ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மை புதிதாக்கி, மறுரூபமாக்கி, மனதை புதிதாக்கி, அவருக்கேற்ற பிள்ளைகளாக, அவருக்கு பிரியமான புத்தியுள்ள ஆராதனை செய்யும்படியாக
நம்மை மாற்றுவார். இந்த கடைசி வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, if they don't come to this, what will happen? ஜஸ்ட் ஒரு 2 இது மட்டும் சொல்லி போயிடுறேன். அப்படின்னா அந்த சாப்டர் முடிச்சிருவோம். துரோகிகளும் பாவிகளுமோ ஏகமாய் நொறுங்குண்டு போனார்கள், கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் நிர்மூலமாவார்கள். வெரி சிம்பிள். நீங்கள் விரும்பின கர்வாலி மரங்களை நிமித்தம் வெட்கப்படுவீர்கள். கர்வாலி மரத்தை ஏன் இங்க சொல்றாங்கன்னா, அந்த கர்வாலி மரங்கிறது the terebinth tree, அவங்களுடைய அகெயின் another just as wine, just as wine VINE, திராட்சை செடியை போல இதுவும் அந்த ஏரியாவுல ரொம்ப அதிகமானது. அது என்ன இது என்னன்னா, அங்க இருக்கிறதுல எல்லாருக்கும் தண்ணீரை உறிஞ்சு கொள்ளும். இது தெரியாம நம்ம நாட்டுல நிறைய பேர் இதை நட்டு வச்சு இது என்ன சொல்லுவாங்கன்னா கருவேல மரம்னு சொல்லுவாங்க. நட்டு வச்சு நம்மளுடைய கிரவுண்ட் வாட்டர் எல்லாம் உறிஞ்சிருச்சுன்னு கண்டுபிடிச்ச பிறகுதான் எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ணாங்க. நட்ட செடிகளை எல்லாம் அப்ரூவ் பண்ணாங்க. ஏன்னா திஸ் ஹாஸ் த கெப்பாசிட்டி டு ட்ரெயின் ஆல் வாட்டர் ஃப்ரம் இட் சரௌண்டிங். ஸோ அதை ரொம்ப அதுக்கு ஏன் அவங்க விரும்பினாங்கன்னு போட்டிருக்காங்கன்னா, அந்த மரத்தை தே வில் ஷேப் இன் டு those goddess and gods and goddesses, and they will commit adultery as a worship with the tree. அதனாலதான் வெட்கப்படுவீர்கள், தெரிந்து கொண்ட தோப்புகளின் நிமித்தம் நாணமடைந்த depravity of their mind. அந்த அளவுக்கு மோசமா இருக்கும். அந்த அவங்களுடைய நிலைமை அப்படி இருந்தது. இலையுதிர்ந்த கர்வாலி மரத்தை போலவும் தண்ணீர் இல்லாத தோப்பை போலவும் இருப்பீர்கள். பராக்கிரமசாலி சணல் போலவும் அவன் கிரியை அக்கினி பொரியுமாகி இரண்டும் அவிப்பார் இல்லாமல் ஏகமாய் வெந்து போவோம் என்று சொல்கிறார். ஃபைனல் டெஸ்டிங் இஸ் ஆல்வேஸ் with fire. He will test us with fire. As terebinth tree and all that. Yes. And as dry trees, dry gardens and dry tinder are ready to burn. உலகம் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. They are coming to that level. கர்த்தர் நம்மை 2ஆம் முறை நியாய தீர்ப்பு அக்னியினாலதான் அவர் செய்வார். அப்போ அந்த நிலைமைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு, உலகமே ரெடி ஆயிட்டு இருக்கு. as we see here. அன்னைக்கு அந்த unrepentant Judah was also like that, ready to feel the fires of God's refining judgment. But for that small group which remained faithful to God, இன்னைக்கு எருசலேமே இருந்திருக்காது, அது அவருடைய திட்டமும் கிடையாது, அந்த சின்ன கூட்டம். So we are to belong to that small group, that remnant. That's why. அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக, இந்த நல்ல நாளுக்காக, இந்த வேலைக்காக, தடையின்றி இந்த ஸ்டடியை நாங்க முடிக்கத்தக்கதாக நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் சுவாமி, நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை மனதில இருத்தி, சுவாமி உம்முடைய அன்புக்காக, உம்முடைய நீதிக்காக, ஆண்டவரே உம்முடைய நியாயத்துக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். Yes, Lord. You are a God who wants to restore us, who wants to redeem us, who is reminding us, and who bless those who remain faithful in you, even if we are a small remnant group in this big world. Lord, help us to be one. Help us to stand firm. Help us to introspect. Help us to surrender ourselves. Help us to confess and get the pardon from you, so that we, our family, our society, and our land will be blessed, and we would be able to eat the good fruit. Yes, Father. We ask for the blessings of the family. Each family, you bless them with whatever they need, Lord. Bless them. Give them good health, and whatever they may have, the burden in their hearts, Lord, you are a God who is able to bless them and give them accordingly.
குறையெல்லாம் நிறைவாக்குற தேவன் சுவாமி. உம்மாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. Nothing is impossible. Lord, we bring everything into your presence. Bless and send us back so that we will come back again in the next week. Lord, we thank you. We thank you. We ask this in the almighty name. Amen. Amen. So thank you, everyone. God bless you. Thank you, ma'am. Thank Thank you. you, ma'am. Thank you, God ma'am. bless you. God bless you, ma'am. Thank you, Annie. Thank you, Rani. Thank you.